வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணர பாற்று. வணக்கம், இது உங்கள் கவிதோஸ் வலையொலி. கோடை விடுமுறையெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி முடிச்சிருப்போம்ல. அருவிகளில் நீராடி இருப்போம், மலைகளில் பயணம் பண்ணியிருப்போம், கடற்கரையில் விளையாடி மகிழ்ந்திருப்போம். மொத்தத்தில் அந்த குளிர்ந்த காலநிலை மனசுக்கு ரொம்பவே இதமாக இருந்திருக்கும் இல்லையா? இதுக்கப்புறம் வீடு வேலைன்னு ஓடணும்ல. இந்த அனுபவம் எல்லாம் வெறும் ஒரு வாரமோ இல்லை அதிகபட்சம் ஒரு மாசமோ அவ்வளோதானா? இது ஒரு வாரம் இல்லை, வருடம் முழுக்க அனுபவிக்க வேண்டிய சொர்க்கம்னு நம்ம ஏன் புரிஞ்சுக்க மறந்துட்டோம்? புரியலையா? இதை கோடை விடுமுறையாக பார்க்காம இயற்கைன்னு நம்ம ஏன் பார்க்க தவறிட்டோம்? நம்ம ஊரில் எங்கே குளிர்காலத்தை பார்க்க முடியுதுன்னு தானே கேட்குறீங்க. பனிப்பொழிவு மட்டும்தான் குளிர கொடுக்கும்னு யார் சொன்னது? இரவு நேர நிலவொளியை மறந்துட்டீங்க? கோடை வெயிலாகவே இருந்தாலும் நிலவொளி தர ஒரு இதமான குளிர்ச்சியை எப்பேற்பட்ட பனிப்பொழிவாலும் கொடுக்க முடியாது. வேணும்னா ஒரு நாள் நிலவொளியில் கொஞ்ச நேரம் நின்று பாருங்க, அப்போதான் உங்களுக்கே புரியும். நீர்வீழ்ச்சியை தேடி தேடி ஓடுற நம்ம மழை வரும்போது ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். மலைகளை தேடி ஓடுற நம்ம மாடிப்படிகளை மறந்துடுறோம். இயற்கையை நம்ம ரொம்பவே சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஆனால் இயற்கை நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்துதுன்றத நம்ம புரிஞ்சுக்க மறந்துடுறோம். இயற்கையோட சக்தியை சொல்லணும்னா, திரௌபதிக்கு தான் பவித்திரமானவள்னு நிரூபிக்க சாட்சியாக இருந்தது. ராமருக்கு வனவாசத்தில் துணையாக இருந்தது. கண்ணகிக்கு நியாயத்தை வழங்குச்சு. ஏன் நமக்குமே நம்ம உயிரை காக்கிற கவசமாக இருந்துச்சே. கொரோனா காலங்களில் நம்ம எதை தேடி தேடி ஓடணுன்றதையே மறந்துட்டீங்களா? இயற்கை நமக்கு தந்த மூலிகைகளை தானே. ஏன் எனக்குமே அதிசயத்தை நிகழ்த்துச்சுன்னு தான் சொல்லணும். காலையில் சூரிய ஒளியை பார்த்துருப்போம், இரவு நில ஒளியை பார்த்துருப்போம். ஆனால் என் வாழ்க்கையில் ரெண்டையுமே ஒன்றா பார்க்குறது இதுதான் முதல் முறை. அதுவும் அதிகாலையில். இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். உடனே நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி நீ இப்படி பார்த்ததே இல்லையான்னு. பார்த்ததே இல்லையே. நிலவுனாவே ரகசியத்தையும் குறிக்கும், நம்ம உள்ளுணர்வையும் குறிக்கும், ஏன் குழப்பத்தையுமே குறிக்கும். ரொம்ப நாளாக ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காம அது என்னோட கண்ணாம்பூச்சி ஆடிட்டே இருந்தது. ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் சீக்கிரம் பதில் கிடைக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. சரியாக ஒரு மாதம் கூட முடியல, ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு கிடைக்க வேண்டிய பதில் கிடைச்சிடுச்சு. எனக்கு பதில் கிடைச்ச அடுத்த நாள் நிலா தெரியுதான்னு பார்க்கலான்னு போனேன். நீங்களே பாருங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த நிலாவே என்கிட்ட பாத்தியா, உனக்கு கிடைக்க வேண்டிய பதில் கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. சரி, அதுக்கு அடுத்த நாளும் இதே மாதிரி நிலா தெரியுதான்னு பார்க்கலான்னு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த தலைப்பை நான் எழுதலான்னு நினச்ச நாள்ல இருந்தே நல்ல மழை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தொடர்ந்து மழையாகவே இருந்தது. எப்படி ஒரு குளிர்ந்த சூழல் நிறைஞ்ச அந்த இரவில் தான் இதை நான் எழுதவே ஆரம்பித்தேன். இதில் என்ன அதிசயம்னா, மழை பெய்யுறது அதிசயம் இல்லை, ஆனால் கத்திரி வெயிலில் மழை பெய்யுறது தான் அதிசயமே. நம்ம ஊரில் எங்கே கத்திரி வெயிலில் மழை பெஞ்சிருக்கு? அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தீர்க்கமாக புரிஞ்சுது. நம்ம தான் இயற்கையை தேடி தேடி ஓடுறோம், ஆனால் இயற்கை எப்போவுமே நம்மளை சுற்றி தான் இருக்குது. இல்லை, நம்ம கூடவே தான் இருக்குது. நம்ம பேசுகிறதையும் காது கொடுத்து கேட்டுகிட்டே தான் இருக்குது. இனி இயற்கையை நம்ம தேடி தேடி ஓட வேண்டியதே இல்லை. காலையில் சூரிய ஒளியா, இரவில் நில ஒளியா, மதியம் மரங்களுக்கு மத்தியில் கிடைக்கிற இயற்கை காத்தா, இதுதாங்க இயற்கை. இதிலிருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா, நம்ம இயற்கையை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோன்னா அது நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கும்ன்றதுக்கு நானே சாட்சி. இயற்கை வெறும் பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை, அது பார்வதி தேவியோட மறு உருவமும் கூட. இயற்கை நம்ம கூட இருந்தால் பார்வதி தேவியே நம்ம கூட இருக்கிறதா நம்ம உணரலாம். அது மட்டும் இல்லை, தெய்வத்தை எப்படி வேண்டி வணங்குறோமோ அதே போல் இயற்கையையும் வேண்டி வணங்கினோம்னா அது நமக்கு எல்லா விதத்துலேயும் பாதுகாப்பாகவும் பக்கத்துணையாகவும் இருக்கும். அதுவே அதை வணங்க மறந்துட்டோம்னா கொஞ்சம் நம்மளை சுற்றி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரிஞ்சிடும். எல்லா இடத்துலையும் இயற்கை சீற்றம். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இயற்கையா? இல்லவே இல்லை, இயற்கையோட படைப்புகள். அது வேற யாரும் இல்லை, நம்ம தான். இப்படி கோடை விடுமுறை சுற்றுலான்னு நம்ம போகிற இடங்களையெல்லாம் அசுத்தம் பண்ணுறது, மாசு பண்ணுறது, இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். கோடை விடுமுறை போகிறது தவறு இல்லை, ஆனால் நமக்கு ஒரு மாற்றம் வேணும்னு அந்த இடத்தையே தலைகீழாக மாற்றிட்டு வர்றது தான் தவறு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துக்கு நம்ம எதுக்காக போகிறோம்? அந்த இடத்தோட ஒரு ரம்மியமான சூழலை ரசிக்கவும், நம்ம நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தானே போகிறோம். அப்போ அப்படி ஒரு இடத்த நம்ம பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பில்லையா? இனி எந்த ஒரு விடுமுறையாக இருந்தாலும் சரி, அதை வெறும் ஒரு இடமா பார்க்காம இனி இயற்கையாக பார்ப்போமே.
இன்னும் எளிமையா சொல்லணும்னா இயற்கையால ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இனி ஆக்க முயற்சிப்போமே. அடுத்த காணொளியில தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்னன்னு பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.